இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபம் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப செய்யும். கண்ணீரின் ஜெபம் தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை அறிய செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் நீங்க கண்ணீரோடு ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஒரு வழியா வருவாங்க, 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய செய்கிற ஒரு ஜெபம் கண்ணீரின் ஜெபம். சங்கீதக்காரனாகிய தாவீதை பாருங்க, 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவரே, கண்ணீரோடு நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வைங்கப்பா. இந்த கண்ணீர் உம்முடைய கணக்குல வைக்கப்பட்டிருக்கிறதே. என் கண்ணீரின் ஜெபம் வீணாய் போவதில்லை, விருதாவாய் திரும்பி வருவதில்ல. நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். நான் கண்ணீரோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாளில் ஏன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நீங்க தேவ சமூகத்துல கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்தீர்களே ஆனால் சத்துருக்களை பின்னிட்டு திரும்பும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்க கூடவே இருந்து நடத்துகிறதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து ஜெபியுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற ஆண்டவர், கண்ணீரின் ஜெபம் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப பண்ணினபடியினால ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக. கர்த்தாவே, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கன்னிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்களை மாற்றுவீராக. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். அருமையான தேவ பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கண்ணீரின் ஜெபம் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப பண்ணும். உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.